அதாவது அவருடைய விஜயுடைய அந்த 4 மினிட் வீடியோ ஒரு பெரிய அளவிற்கு சர்ச்சையை கிளப்பியது. குறைந்தபட்சம் ஒரு ரிக்ரெட், ஒரு ரிமோர்ஸோ, எந்த ஒரு குற்ற உணர்வோ, இதில் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்றதெல்லாம் விஷயம்லாம் பேசினார். அதுக்கப்புறம் அரசு பழிவாங்க நினைக்கிறது, முதலமைச்சர் என்னை பழிவாங்க நினைக்கிறார்ன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைத்திருந்தார். இதை தாண்டி அவர் இரங்கல் தாண்டி வேறொன்றும் அந்த காணொலியில் பார்க்க முடியவில்லை. அதனால் ஒரு அரசியல் ரீதியாக அதை முன்னெடுக்க போகிறாரா? ஏன்னா அவரே அதில் சொல்லியிருந்தார், நாங்கள் வலிமையாக அரசியலை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் இதன் பின்னணியில் மொத்தமாக இருப்பது பாஜகவுடைய குழு, என்டிஏ குழு வந்ததும் சரி, அவர்கள் உதிர்த்த கருத்துக்களும் சரி, எதிர்க்கட்சியான அதிமுக உதிர்த்த கருத்துக்களும் சரி, இந்த பின்னணியெல்லாம் வைத்து இது பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் இருந்து இயக்குகிறது விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும், கடுமையான விமர்சனத்தையும் அவர் வச்சிருந்தார். நேரடியாகவே குற்றச்சாட்டாகவே வச்சார். உண்மையிலேயே இது அரசியல், இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்களா சில எதிர்க்கட்சிகள்? இல்லை அரசியல் இதுக்கான இந்த 41 பேர் இறந்த துயரத்தை ஒரு அரசியல் வாய்ப்பாக ஒரு பலவீனமான அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க முயற்சிக்கிறதுன்னு திருமாவளவன் வைக்கக்கூடிய விமர்சனம் எப்படி புரிஞ்சுக்கொள்வது? முதல்ல அந்த காணொளியில் விஜய் பேசுனதில் ரொம்ப அவருடைய முகபாவம் ஏதோ ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப தனிந்த ஒரு குரலில் பேசின அவ்வளவுமே விஷமத்தனமான கருத்துக்கள். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில், எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்றார். அது தரப்பட்ட இடமா, இவங்க கேட்ட இடமா? இவங்க கேட்ட இடத்தில் ஒன்றை அரசு கொடுத்திருக்கிறது, அந்த இடத்தில் போய் பேசியிருக்கிறார். பிரச்சனை அந்த இடத்தில் அல்ல, இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் இவ்வளவு பெரிய ஒரு அழிவுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை பற்றிய எந்த ஒரு பரிசீலனையும், அதை பற்றி அவருக்கு ஒரு சுய மதிப்பீடும் அவருடைய உரையிலே காணப்படவில்லை. தவிர இதற்கு பின்னால் ஒரு சதி கோட்பாடு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தன்னுடைய உரையிலே அவர் நிறுவ முயற்சிக்கிறார். அழிவு நடந்த உடனேயே அங்கிருந்து தப்பித்து அவர் வெளியேறிய போது பலரும் நினைத்தார்கள், இந்த பதட்டத்தில் தான் அந்த இடத்தில் இருந்தால் ஏதேனும் கூடுதலாக அசம்பாவிதங்கள் நிகழுமோ என்கிற பதட்டத்திலும், உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்திலும் அவர் அந்த இடத்திலிருந்து நழுவி போய்விட்டார் என்று சிலர் அதை நியாயப்படுத்தினார்கள். ஆனால் அவர் திட்டமிட்டுத்தான் வெளியேறி இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண் முன்னாடி தான் அத்தனை அழிவுகளும் நடந்திருக்கின்றன. அவரே ஆம்புலன்ஸை பற்றி பேசியிருக்கிறார், வழிவிட சொல்லி கேட்டிருக்கிறார், தண்ணி பாட்டில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அங்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு தலைவனுக்குரிய மாண்புகளோடு நின்று அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு பதிலாக அங்கிருந்து நழுவி ஓடிவிட்டு தன்னுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளைங்க வெல்லாமல் ஊடு வந்து சேராதுன்னு, அந்த மாதிரி அவரே லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு வீடியோ கேம் விளையாடுற ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்களின் மூலமாக கூட்டத்தை வண்டிக்கு முன்னாடி திரட்டி அந்த இடத்துல பெரிய நெரிசலை உருவாக்கி, அவருடைய சேட்டைகளின் காரணமாகத்தான் அவ்வளோ பெரிய நெரிசல் அந்த இடத்துல உருவாகி இருக்கிறது. தள்ளுமுள்ளு உருவாகித்தான் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். 41 பேருடைய சாவை அவர் தான் வரவழைத்திருக்கிறார். இதை பற்றி எந்த விதமான அவருடைய ஒப்புதலும் அல்லது அதை பற்றிய குற்ற உணர்ச்சியும் ஒரு மன்னிப்பு கோருவதும் எதுவுமே இல்லாமல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டு 2 நாட்கள் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு, என்டிஏனுடைய எம்பிக்கள் குழு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகு, அண்ணாமலை வாய் திறந்த பிறகு, ஆம்புலன்ஸ் அலர்ஜியார் எடப்பாடி வாய் திறந்த பிறகு, ஜிகே வாசன் பேசிய பிறகு, அன்புமணி பேசிய பிறகு, அது முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய கொள்கை எதிரிகள் என்று சொன்ன பாஜகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கட்சிகள் அவர்களெல்லாம் வாய் திறந்த பிறகு தனக்கு ஒரு அரசியல் ஆதரவு கிடைக்கிறது, தன்னுடைய கொலை குற்றத்தை பின்னுக்கு தள்ளுவதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் ஒரு கும்பல் தயாராகிவிட்டது, ஆகவே நாம் துணிந்து வெளியே வரலாம் என்று சோகத்திலேயே அப்படியே அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருந்தவரை போன்று அவர் பசப்பினாலும் நல்ல திருத்தமாக தலைவாரி நல்லா ட்ரிம் பண்ணி நல்லா ஃபுல் மேக்கப்போட ஒரு ஸ்டுடியோவில் ஒரு காட்சியில் நடித்து விட்டு போவதைப் போல அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். அதில் பேசுனதில் கடைசியாக பேசுகிற போது, சிஎம் சார் ஏதாவது உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சா, இவர் யாருங்க சிஎம் பழி வாங்குற அளவுக்கு இவர் யார்?
இவர் எடுத்தெடுப்பிலேயே தன்னை சிஎம்முக்கு இணையானவராக நினைத்து கொண்டு அவரை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு. சிஎம் அங்கிள்னு கூப்பிட்றது, சிஎம் சார்னு கூப்பிட்றது. ஏதாவது பழி வாங்கணும்னா நீங்கள் என்ன பழி வாங்க, என்னுடைய தொண்டர்களை விட்டுங்க. தொண்டர்களை யார் பழி வாங்க? சிஎம் பழி வாங்க. விஜய் தான் பழி வாங்க. இல்லை நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், அதிமுக, பாஜக, என்டிஏ குழு, இவர்கள் ஜி.கே. வாசன், இவர்கள் எல்லோரும் வந்து களத்துக்கு வந்து அவருக்கு ஒரு ஆதரவு குரல் நல்கினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து வெளியில வந்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற நிலைக்கு அந்த விஷயத்த சொல்றீங்க. அப்போ இது என்ன, ஏற்கனவே ஒரு அணிசேரலுக்கு, ஒரு அணிதிரட்டலுக்கு தயாராயிட்டாரா? அந்த அவர்களோட போவதற்கான ஒரு தயாரிப்பு தானே இது? ஆமாம், நிச்சயமாக ஒரு பெரிய கொலை குற்றத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர்தான் இதிலே முதன்மை குற்றவாளி. 41 உயிர்கள் வந்து கொல்லப்பட்டதற்கு அவர்தான் முதன்மை குற்றவாளி. அப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட ரிலீஸ் அப்போ நடந்த ஒரு சாவுக்கு பொறுப்பேற்க அந்த ஒரு நடிகர் வந்து கைது செய்யப்பட்டதை போல நிச்சயமாக இந்த 41 பேர் கொல்லப்பட்டதில் விஜய் தான் முதன்மை குற்றவாளி. அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருந்தால், அதே போல் வந்த நேரத்தில் கூட அந்த லைட்டை வந்து அணைச்சி விளையாடாமல் இருந்திருந்தார்னா கூட்டம் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறது. அவர் உதிர்க்கக்கூடிய பெரிய கருத்து முத்துக்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் காலகாலத்துக்கு வைத்துக்கொண்டு அதை ஒரு அறிகுறியாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் யாரும் வரவில்லை. அது திரையிலே பார்த்த முகத்தை நேரிலே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம ஊருக்கு வராரு, பக்கத்து ஊருக்கு வராரு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான், ஒரு ரசிக மனோபாவத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவர்களை இவர் தான் முதன்மை குற்றவாளி. அப்போ அந்த முதன்மை குற்றத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு யாரெல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. அதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். பார்த்துட்டு தான் அவர் தைரியம் பெற்று வெளியே பேசத் தொடங்குகிறார். இதில் ஒரு சதி கோட்பாடு இருக்கிறது என்கிற அந்த தியரியை இந்திய அரசியலில் யார் புகுத்தியிருக்கிறார்கள் என்ற நீங்கள் கவனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஐஏ போராட்டம் இருக்குல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள், அந்த மக்களை பார்த்து சுட்டுத்தள்ளுங்கள், தேச துரோகிகளை சுட்டுத்தள்ளுங்கள் சொன்ன அவர் இங்கே பெரிய கரூர் மக்களுக்கு நியாயம் கேட்கறதுக்கு அவர் வராரு பிஜேபியிலிருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிஜேபியோட லட்சணம் என்னங்கிறத அவங்க பிரக்யாவுடைய ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்துக்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்தால் கொன்றொழிப்பதற்கு ஆயுதங்களை வீட்டில் வைத்திருப்பவங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வராங்க. ஹேமா மாலினிலிருந்து இவங்கெல்லாம் வராங்க. இவங்க முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திருப்பி உங்களோட செய்வார்கள் என்று சொல்லுது. வரேன், நான் திருப்பி வரேன். திரு குமார், அதாவது சதி கோட்பாடு இல்ல வரேன், நான் திருப்பி வரேன் உங்ககிட்ட. சதி கோட்பாடுங்கிற ஒரு இல்ல இது சொன்னா உங்களுக்கு விவாதத்துக்கு பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க, சரி முடிச்சிருங்க, சுருக்கமா முடிச்சிருங்க. இந்த சதி கோட்பாடு என்பது இந்த சதி கோட்பாடு என்பது நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது இவர்கள் போய் அவர்களை சுட்டு கொன்றுவிட்டு வன்முறையை தூண்டிவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மீதே சதி கோட்பாட்டை நிறுவினார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் மாணவிகள் மீதும் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கே டூல் கிட் வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்ட தேசத்தை சீர்குலைப்பதற்காக திடத்தன்மையை சீர்குலைப்பதற்காக இவர்கள் சதி செய்கிறார்கள், டூல் கிட் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை கிளப்பிவிட்டார்கள். பீமா கோரேகானில் அங்கு போய் அந்த பீமா கோரேகானில் வணக்கம் செய்வதற்காக சென்ற மக்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அதற்கு பின்னால் பெரிய சதி கோட்பாடு இருப்பதாக சொல்லி 16 பேர், ஆனந்த் தெல்தும்டே, சேன்சாமி உள்ளிட்ட 16 பேர் மீது BK16 அந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பல பேர் பிணை கிடைக்காம சிறையிலேயே இருக்காங்க. அது பிணை கிடைக்காம இருந்தாங்க. சேன்சாமி அதில் செத்தாரு. இது போன்ற ஒரு சதி கோட்பாடு தான் இப்போது விஜய் வழியாக பரப்புகிறார்கள். அண்ணாமலை அதை எழுப்புகிறார். நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு 12 கேள்விகள் வழியாக எழுப்புகிறார். இதெல்லாமே இந்த சதி கோட்பாடு என்கிற ஒரு கருத்தாக்கமே RSS பிஜேபியின் வழியாகத்தான் இந்திய பொதுவெளிக்குள் பரவி கொண்டிருக்கிறது. அது இப்போது தமிழ்நாட்டில் விஜய் வழியாக நடைமுறைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.